கதைகள். புத்தி மாறாது. ஒரு சலவை தொழிலாளி கழுதையொன்றை வளர்த்து வந்தான். அதனை கடுமையாக வேலை வாங்கினான். ஆனால் சரியாக இரையேதும் தருவதில்லை. பெரிய பாரங்களை அதன் முதுகில் ஏற்றுமவன் புல் கூட தருவதில்லை. ஒரு நாள் காட்டு வழியே சலவை தொழிலாளி வந்தபோது வழியில் ஒரு புலி இறந்து கிடந்தது. அதன் தோலை உரித்து தன் வீட்டிற்கு கொண்டு வந்தான். அந்த தோலை தன் கழுதை மீது போர்த்தி அதனை கோதுமை வயலுக்குள் விரட்டி விட்டான். கழுதை கோதுமை வயலில் இறங்கி நன்றாக மேய்ந்தது. அதனை கண்ட வயல் உரிமையாளர்கள் அதனை கழுதை புலி என்று நினைத்து அதனை நெருங்க பயந்தோடினர். கழுதை தினமும் கோதுமை வயலுக்குள் நுழைந்து கதிர்களை தின்று நன்றாக கொழுத்து போனது. ஒருநாள் சற்று தொலைவில் ஒரு பெண் கழுதையின் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் மகிழ்ச்சியடைந்த கழுதை அந்த பெண் கழுதைக்கு மறு குரல் கொடுக்க எண்ணியது. தான் புலித்தோல் போர்த்தியிருப்பதை மறந்த கழுதை பலமாக கனைத்தது. அதனை கவனித்துவிட்ட வயல் உரிமையாளர்கள் அது கழுதைதான் என்பதை புரிந்து கொண்டனர். தங்கள் கோதுமை வயல்களை புலித்தோல் போர்த்திய கழுதை மேய்ந்து நாசப்படுத்தியதையறிந்து மிகுந்த கோபம் கொண்டனர். தடிகளுடன் ஓடி வந்து கழுதையை அடித்து கொன்றனர்.